2னா சந்திரன். நீர்நிலைகளில் குளிக்கிறது, ஷவரில் குளிக்கிறது, புனித தீர்த்தங்களில் நீராடுறது, கடலில் நீராடுறதுன்னா அந்த 2ஆம் நம்பர் ஆக்டிவேட் ஆயிரும். சந்திரன்னா உணவு. நிறைய தானம் தர்மம் பண்ணுங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய உணவை தான் வந்து இது பண்ணாங்க. செகண்ட் டைம் அவங்க கடைசியாக ஜெயிக்கும் போது அம்மா உணவுங்கிற ஒரு கான்செப்ட்லேயே அவங்க ஜெயிச்சாங்க. அதுதான் ஒரு விஷயம். நிறைய கோயில்கள்லாம் அன்னதானம் போட்டாங்க. இப்போ 3ஆம் நம்பர் ஆக்டிவேட் பண்ணோம்னா 3ஆம் நம்பருங்கிறது குரு. கொண்டக்கடலை சாப்பிட்லாம். சித்தர்கள் கோயில், ஜீவசமாதி, மகான்களை வழிபடுவது, இவங்க எல்லாம் குரு அம்சம். மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிட்லாம், பலாப்பழம் சாப்பிட்லாம். உங்களுக்கு மஞ்சள் கலரில் என்ன ஃபுட்டு இருக்குதோ கலர்ஸில் கொண்டு வரணும். சூரியனா ஆரஞ்சு, சந்திரனா ஒயிட்டு, குருனா எல்லோ. அப்போ இவங்க அந்த வியாழக்கிழமை மஞ்சள் கலர் உடைய போட்டுக்கணும். மஞ்சள் கலரில் என்ன புஷ்பம் இருக்கோ அதை கொண்டு போய் வைக்கலாம். கனக புஷ்ப ராகம் கூட போடலாம். 4ங்கிறது ராகு. ராகுனா இஸ்லாமியர்களாகவும் வரும். ராகுனா நார்த் இந்தியன்ஸாகவும் வரும், ஹிந்தி பேசுகிறவங்க. ராகுனா உளுந்து வடை சாப்பிட்லாம், உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம். பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில்கள், புற்று கோயில்கள் வழிபாடு பண்ணலாம். 5னா புதன். கீரைகளை அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்வது. பச்சை காய்கறிகள் எடுத்து வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், வெண்டைக்காய் சாப்பிடலாம். வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் காரணம்.